கட்சிக்காக மண்ணில் நான் வாதாடுவேன். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் திட்டவட்டம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தொடர் போராட்டம். கிளிநொச்சியில் பேரணிக்கு அழைப்பு. அமைச்சர் ரானலஸ் வடக்குக்கு விஜயம். வவுனியாவில் வடமாகாண மக்களுக்காக 107 எனும் தமிழ் மொழி மூல அவசர அழைப்பு சேவை. அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. கலையரசன் சுட்டிக்காட்டு. கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கான நேரடி உள்நாட்டு விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். தலைமன்னார் ராமேஸ்வரத்துக்குமான தொடர்புகளை ஆராயும் இந்தியா. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்ச. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராகவும் கட்சியின் பொதுக்குழு கூட்டங்களின் முடிவுகளுக்கு எதிராகவும் யாழ்ப்பாணம், திருகோணமலை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு இடைக்கால கட்டாணைகள் வழங்கப்பட்டுள்ள வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் கட்சியின் தலைவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களுக்காக நீதிமன்றங்களில் முன்னிலையாகி அந்த வழக்குகளுக்கு எதிராக வாதாடுவேன். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகள் கட்டாணைகள் குறித்து இன்று காலையிலே கொழும்பில் கேள்விப்பட்டேன். திருகோணமலை வழக்கில் என் பெயரும் எதிராளியாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக இப்போது அறிந்துள்ளேன். ஏனைய எதிராளிகளான எமது கட்சியின் சகாக்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களுக்காகவும் இந்த வழக்கில் முன்னிலையாகி கட்சிக்காக வாதாடுவேன் என தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தொடர் போராட்டம் ஆரம்பித்த 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி எதிர்வரும் 20ஆம் தேதி கிளிநொச்சியில் பேரணியொன்று நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினர் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் தொடர் போராட்டம் வலி நிறைந்த 7 ஆண்டுகளை கடந்து வரும் 20/2/2024 8வது ஆண்டில் கால் பதிக்கின்றது. இந்த போராட்டத்தில் நாம் அனுபவித்த வலிகள், இடையூறுகள், தடைகள் ஏராளம். எனினும் இதுவரை காலமும் தாங்கள் எமக்களித்த ஆதரவும் ஊக்கமுமே எம்மை மன வலிமையுடன் போராட வைத்தன. எனவே கடந்த வருடங்களைப் போன்று இந்த வருடம் இந்த நாளை அடையாளப்படுத்தும் முகமாக ஒரு பேரணி 20/2/2024 அன்று கந்தசுவாமி கோயில் முன்றலில் தொடங்கி கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை நடைபெறும். இந்த பேரணியில் கலந்து எமக்கு ஊக்கமளிப்பதுடன் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் எங்கள் முயற்சியில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரானலஸ், பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்டோர் இந்த வாரம் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளனர். வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் எதிர்வரும் 17ஆம் தேதியும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் எதிர்வரும் 18ஆம் தேதியும் நடைபெறவுள்ள நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இவ்விஜயம் அமையவுள்ளது. இதன்போது சிவில் சமூக குழுக்கள், வர்த்தக சமூகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் அமைச்சர் ரானலஸ் சந்தித்து பேசவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண மக்கள் முறைப்பாடுகள், போதைப்பொருள் போன்ற தகவல்களை தமிழ் மொழி மூலம் வழங்குவதற்காக 107 என்னும் தமிழ் மொழி மூல அவசர அழைப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களின் எண்ணக்கருவின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையின் 107 அவசர அழைப்பு மத்திய நிலையம் வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தினுள் அமைக்கப்பட்டுள்ளமையுடன் எதிர்வரும் 17ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சர், அமைச்சின் செயலாளர் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் காரியாலயம் திறந்து வைக்கப்பட உள்ளது. 17/2/2024 முதல் இத்தமிழ் மொழி மூல அவசர அழைப்பு சேவை செயற்படுத்தப்பட உள்ளமையுடன் இதன் மூலம் மக்கள் இலகுவான முறையில் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அல்லது 107 complaint center@police.gov.lk என்ற இமெயில் மூலமும் தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் போதைப்பொருள் தொடர்பில் தகவல்கள் வழங்குபவர்களின் தகவல்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் எனவும் குற்ற செயல்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் தெரிவிப்பவர்களின் விவரங்கள் சேமிக்கப்படாது. எனவே மக்கள் தயக்கமின்றி தமிழ் மொழி மூலம் 107 என்னும் இலக்கத்துக்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் திட்டமிட்ட வகையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. யுத்த காலத்திலும் சரி, இப்போதும் சரி என்றும் பாதிக்கப்படும் இனமாக தமிழர்கள் இருந்து வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் தமிழ் பிரதேச செயலகங்களாகவும், சம்மாந்துறை, பொத்துவில் என்ற அடிப்படையில் சுமார் 7 பிரதேச செயலகங்களில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தின் அபிவிருத்தியில் தமிழ் பிரதேச செயலகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. குறிப்பாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் எந்தவிதமான கூட்டங்களும் நடைபெறவில்லை. பிரதேசத்துக்கென நிர்வாகம் இருக்கின்றது, பிரதேச செயலாளரும் இருக்கிறார். இந்த நிதி ஒதுக்கீட்டில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் திட்டமிட்ட வகையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டிலே வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுக்கு சாதகமான விடயங்களை பயன்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளையே மேற்கொண்டு வருகின்றன. இதனை அரசாங்கம் மாற்ற வேண்டும். கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென மாகாண சபைகளுக்கென்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இம்முறை அவ்வாறு இல்லை. இது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்று சொல்லப்படுகின்றது. பாராளுமன்றம் நடைபெறுகின்ற போது அவசரமாக சில கூட்டங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான நடைமுறைகளை திருத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள காணியில் தேசிய புலனாய்வு அலுவலகத்துக்கு இடம் வழங்குவதற்கு வடமாகாண ஆளுநர் பரிந்துரைத்துள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திலீபன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது காணியற்ற அரச திணைக்களங்களான அரச உசுல புவிச்சரிதவியல் திணைக்களம், தெங்கு அபிவிருத்தி சபை, பனை அபிவிருத்தி சபை, சமூக நீர்வளங்கள் திணைக்களம், தேசிய புலனாய்வு அலுவலகம் மற்றும் பொது அமைப்புக்கான முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம், அலங்களிப்பாளர் சங்கம், பேருந்து உரிமையாளர் சங்கம், பாரபூடி சங்கம், ஓய்வூதியர் சங்கம் ஆகியன தமக்கு நகர பகுதியில் காணி ஒதுக்கி தருமாறு வவுனியா பிரதேச செயலகத்திடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய குறித்த அமைப்புகளுக்கு வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள பகுதி மற்றும் திருநாவற்குளம் பாரபூதி தரிப்பிடம் ஆகியவற்றை பிரித்து வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நேற்று அனுமதி கோரப்பட்டது. இதன்போது பூங்கா வீதியில் அமைந்துள்ள காணி தேசிய புலனாய்வு அலுவலகத்துக்கு வழங்குவதற்காக ஆளுநரால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து காணியினை அவர்களுக்கு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திலீபன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் எதிர்ப்பு வெளியிட்டனர். புலனாய்வு பிரிவு அனைத்து இடங்களிலும் இயங்க முடியும். அது ரகசியமாக இருக்க வேண்டிய அமைப்பு. எனவே நகர பகுதியில் அதற்கு காணி வழங்குவது பொருத்தமானதாக இருக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நேரடி உள்நாட்டு விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு விமான சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் நளின் பெரேரோ தெரிவித்துள்ளார். எங்கள் உள்நாட்டு விமான போக்குவரத்து தொடர்பை பேணுவது எங்களுக்கு இன்றியமையாததாக இருந்தது. 14 முதல் கொழும்பு ரத்மலானையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்புக்கான விமான சேவைகள் ரத்மலானையிலிருந்து ஆரம்பிக்கப்படும். இந்த விமானங்கள் டிபி ஏவியேஷன் மூலம் இயக்கப்படுகின்றது. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரத்மலானையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமானம் மூலம் பயணிக்க முடியும் என்பதுடன் இதற்கு மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான ஒருவழி பயண கட்டணம் 30,000 அமைந்திருப்பதுடன் இருவழி பயண கட்டணம் 58,500 ரூபாவாக காணப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறும் பட்சத்தில் நாட்டை ஆள முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட ஜனாதிபதியாக வரலாற்றில் இடம் பிடிப்பார் என ஸ்ரீலங்கா புதியன பெருமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில், ஜேபிபி இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றி வருகின்றது என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. அந்த கட்சியினரால் போலி கருத்துக்களே சமூகத்தில் விதைக்கப்படுகின்றன. எனவே உண்மையை சொல்லி நாட்டை பொறுப்பேற்குமாறும் பொய்களை நிறுத்துமாறும் நாம் கூறுகின்றோம். இலங்கை வரலாற்றில் மன்னர்களுக்கு பிறகு அழுத்தம் காரணமாக நாட்டை ஆள முடியாமல் ஓடிய தலைவர்தான் கோட்டபய ராஜபக்ச. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆக மாட்டார் என்பது உறுதி. சில வேளைகளில் கனவிலாவது அவர் ஜனாதிபதியானால் அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட ஜனாதிபதியாக வரலாற்றில் இடம் பிடிப்பார். ஏனெனில் அவர் அந்தளவுக்கு பொய் உரைக்கின்றார். அத்துடன் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு ஜேபிபியின் கொள்கைகளை அனுரகுமார திசாநாயக்க காட்டிக் கொடுத்துள்ளார் என தெரிவித்துள்ளார்.
தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்புகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை இந்தியா ஆராய்ந்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் HG சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்தியாவிலிருந்து அன்புடனும் அக்கறையுடனும் என்னும் துணைப்பொருளில் மன்னார் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களுக்கு குளிர்சாதன பெட்டிகள் வழங்கும் நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, அவரது துணைவியார் மற்றும் இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் ராகேஷ் நராஜ் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட மன்னார், நானாட்டன், முசலி, மாந்தை மேற்கு ஆகிய 4 கடத்தொழில் சமாசங்களுக்கு குறித்த குளிர்சாதன பெட்டிகள் வைபவ ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் முதல் விஜயமாக இந்த விஜயம் அமைந்துள்ளது. இங்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது, என்ன தேவைகள் உள்ளது என்பதை அறிந்துள்ளேன். 2010 நடைமுறைப்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களையும் என்னால் நினைவு கூற முடிகின்றது. இலங்கை மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்துள்ளோம், அவை சமுதாய நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற கடத்தொழில் சமூகமும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இதற்கமைய மன்னாருக்கு அதிகம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து வருகை தரும் மக்கள் இங்கு அபிவிருத்தி மாத்திரமன்றி தொடர்புகள் ஊடாகவும் ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகளை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் அரசு அதிபர் தெரிவிக்கையில் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்புகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இதற்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக கடற்தொழில் சமூகத்துக்கு தேவையான உட்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் இந்தியாவிலிருந்து கொண்டு வர வேண்டியவை தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றோம். சில மாதங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தொழில்நுட்ப குழு ஒன்று வருகை தந்தனர். இங்கு இறால் மற்றும் நண்டு வளர்ப்பது தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான உட்கட்டமைப்பு என்பனவை தொடர்பாகவும் வேலைத்திட்டங்கள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் சூழ்நிலை நன்றாக இருப்பதாகவும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை தாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டதாகவும் அதனால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த நாடே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யுமாறு கோரி வருவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சியானது எதிர்க்கட்சியை சிக்க வைக்கும் ஒரு திட்டமாகவும் இருக்கலாம். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யார் என்பது தமக்கு நன்றாக தெரியும் என ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு தேர்தல் நடாத்தப்பட்டாலும் தமது வேட்பாளர் வெற்றியீட்டுவார் எனவும் சரியான தருணத்தில் வேட்பாளர் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா போன்ற நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை JVP புரிந்து கொண்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.